ஓம் சாந்தி. ஆழ்ந்த சிந்தனையின் புரட்சி. ஒரு கவிதையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. காற்றின் குரல் எங்கள் அலைந்து திரியும் காலடிகளை அழைக்கும் இடமெல்லாம், எதிரொலிக்கும் காடுகளையும் எதிரொலிக்கும் தெருக்களையும் கடந்து கைகளில் வீணையை ஏந்தி எப்போதும் பாடிக்கொண்டே நாங்கள் அலைந்து திரிகிறோம். அனைத்து மனிதர்களும் எங்கள் உறவினர்கள், இந்த உலகமே எங்கள் வீடு. எங்கள் பாடல்கள் இன்று ஒளிமங்கி போன நகரங்களின் மகிமையை பாடுகின்றன. நீண்ட காலத்திற்கு முன்பே மறைந்து போன பெண்களின் சிரிப்பையும் அழகையும் பாடுகின்றன. பண்டைய போர்களின் வாள்களையும் பழைய அரசர்களின் கிரீடங்களையும் வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சியான மற்றும் துயரமிக்க நிகழ்வுகளையும் பாடுகின்றன. நாம் எந்த நம்பிக்கையை சேகரிப்போம், எந்த கனவுகளை விதைப்போம்? காற்று எங்கள் அலைந்து திரியும் பாதைகளை அழைக்கும் இடத்திற்கே நாம் செல்கிறோம். எந்த அன்பும் எங்களை தடுத்து நிறுத்தவில்லை, எந்த மகிழ்ச்சியும் எங்களை தங்க வைப்பதில்லை. காற்றின் குரலே எங்கள் விதியின் குரல். சரோஜினி நாயுடு எழுதின ஒரு கவிதை. ஒரு இடத்துல நிலைச்சு நிக்காத, இன்னைக்கு இங்க நாளைக்கு அங்கன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும், அங்கிருந்து மூன்றாவது இடத்துக்கும் போய் வரலாற்று நிகழ்வுகளையும் கலாச்சாரத்தையும் கலையையும் விவரிக்கக்கூடிய அந்த இந்திய அலைந்து திரியும் பாடகர்கள் கவிதை தான் இது. ஆனா அவங்க சொல்றாங்க, நாம என்ன நம்பிக்கைகளை வச்சிருக்கணும், நாம எந்த நம்பிக்கைகளை சேகரிக்கணும், எந்த கனவுகளை விதைக்கணும். காற்று எங்களை எங்க கூப்பிடுதோ அங்க நம்ம போறோம். எந்த அன்பும் எங்களை பிணைக்கிறது இல்லை, எந்த மகிழ்ச்சியும் எங்களுக்கு பந்தமா இருக்கிறது இல்ல. காற்றின் குரல் எங்களுடைய விதியின் குரல். விதி எங்க அழைச்சிட்டு போகுதோ அங்கேயே நம்ம போறோம். எல்லா மனிதர்களும் எங்கள் உறவினர்கள், இந்த உலகமே எங்கள் வீடு. கைகள்ல வீணையை ஏந்தி எப்பவும் பாடிட்டே நாங்க அலைஞ்சு திரியிறோம். எதிரொலிக்கக்கூடிய காடுகள் எதிரொலிக்கக்கூடிய தெருக்களை நாங்க கடந்து போகிறோம். எந்த பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை விவரிக்கிறாரு. அங்க காற்று அழைக்குது, பாடுது, எந்த கவலையும் இல்லாம நாங்க நடக்கிறோம். பயம் இல்ல, எந்த பயத்துக்கும் நாங்க கைதிகள் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பின் சிறையிலும் நாங்க இல்ல. நாங்க பாடுறோம், நாங்க அலையிறோம், எந்த கிராமத்திலயும் நாங்க நிலைச்சு நிக்கிறது இல்ல. நின்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போயிடுறோம். ஏன்னா எங்க வேலை பாடுறது. காற்றின் குரல் தான் எங்களுடைய விதியின் குரல். இந்த காற்று இல்லைன்னா அணில் கவலையற்ற வாழ்க்கையின் திசையை சுட்டி காட்டுது. சோ இன்னைக்கு அவ்யக்த வாணி வட்டியினுடைய 20வது நாள் கிளாஸ். இது ஞான சர்ச்சையின் பாயிண்ட், வகுப்பின் பாயிண்ட் கிடையாது. எந்த விரிவுரையாளர்கிட்டையும் கிடையாது. இது சர்ச்சை, சிந்தனை, பிரெயின் ஸ்ட்ராமிங், மனநம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சோ இன்னைக்கு முரளியிலிருந்து 12 கேள்விகளை எடுக்கிறோம். முதல் கேள்வி என்னன்னா, முரளியின் தேதி 15 டிசம்பர் 2012. பேஃபிக்கர் பாட்ஷா ஆகிறதுக்கான மிகவும் எளிய முறை என்ன? என்னுடையத உன்னுடையதா மாத்திடணும். மனிதன் எல்லா கவலைகளும் ஒரு சொல்லிலிருந்து தான் பிறக்குது இல்லையா? மனிதனுடைய எல்லா கவலைகளும், அந்த சொல் எது? இந்த ஒரு சொல்லிலிருந்தே எல்லா கவலைகளும் உருவாகுது. என் உடல், என் குடும்பம், என் கௌரவம், என் முடிவு. உண்மையில என்னுடையதுன்னு ஏதாவது இருக்கா? மூச்சு கூட கடன் தான். இந்த உடல் கடனா பெற்றது. நேரம் கடன், கடனான வாழ்க்கை, கடனான வாழ்வு. ஆனா மனுஷன் இந்த பிரபஞ்சத்தின் மேலாளர், அவன் தானே நினைச்சு வாழறான். மன அமைதி வேணும்னா இந்த பிரபஞ்சத்தின் மேலாளர்ங்கிற பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிக்கோங்க. இருப்பின் பதவி நம்ம பெயர்ல இருக்கிற போல நம்ம நினைக்கிறோம். அதனால கவலையிலிருந்து விடுபடும் முறை என்ன? கர்த்தா பாவத்திலிருந்து விடுபடுவது. அதாவது கர்மத்திலிருந்து விடுபடுறது கிடையாது. செயலற்ற நிலை இல்ல. சமர்ப்பணம்ங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. புருஷார்த்தம் தொடர்ந்து இருக்கணும். ஆனா இந்த கர்த்தாவின் இருக்கையில அமரக்கூடாது. கர்மங்கள் அப்படிங்கிற இருக்கையில உட்காரக்கூடாது. கர்த்தாபாவம் நீங்கட்டும், கர்மம் மட்டும் இருக்கணும். கர்த்தா மறைஞ்சு போயிடணும். இதுதான் கர்ம யோகம். அப்படின்னா பதில் என்ன? என்னுடையத உன்னுடையதுங்கிறது சமர்ப்பணம் செஞ்சிடணும். புருஷார்த்தம் பண்ணணும். ஆனா புருஷார்த்தத்தினுடைய சுமை இருக்கக்கூடாது. புருஷார்த்தத்தின் டென்ஷன் இருக்கக்கூடாது. முரளிய படிக்கணும், ஆனா முழுசையும் நினைவுல வச்சுக்கணும். முழுசையும் நினைவுல வச்சுக்கணுங்கிற டென்ஷன் வேண்டாம். முரளிய படிக்கணும், ஆனா அதை பத்தி வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. மேலும் 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க எல்லாருமே இங்க சாக்கார முரளிய ரிவைஸ் பண்ணணும். அதனால இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்காம. அப்போ உன்னுடையது என்கிறது மாறிடுச்சுன்னா பொறுப்பை விட்டுடுறது கிடையாது, பொறுப்பற்றவரா மாறுறது கிடையாது. எதிலிருந்து விடுபடணும்? அந்த கர்த்தா பாவத்திலிருந்து விடுபடணும். இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பேஃபிகர் பாட்ஷாவின் முக்கிய அடையாளம் என்ன? நெற்றியில ஆன்மீக ஒளியின் பிரகாசம்.
உள்ள லேசான உணர்வு, முகத்துல லேசான தன்மை, உள்ள சுயராஜ்யம். முகம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா லேசா இருக்கணும். 3 விஷயங்கள் இருக்கு. இதுல உண்மைய சொல்றது எது? உதடுகளா, முகமா, கண்களா? உதடுகள் மிகப்பெரிய பொய்ய சொல்லுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. இந்த உலகின் மிகப்பெரிய பொய் எது? ஐ எம் ஃபைன், இல்லையா? ஐ எம் ஓகே, ஐ எம் குட். உதடுகள் தான் அதிகம் பொய் சொல்லுது, முகம் கொஞ்சம் உண்மைய சொல்லுது. உதடுகளை விட அதிகம் உண்மையை வெளிப்படுத்துது. ஆனா கண்கள் பொய் சொல்ல முடியாது. முகத்தை எவ்வளோ மகிழ்ச்சியா வச்சிருந்தாலும் கண்கள் உண்மையை வெளிப்படுத்திடுது, எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுது. முகத்துல லேசான தன்மை, கவலைங்கிறது முகத்தை காலத்துக்கு முன்பே முதுமை அடைய செய்யுது. சிலர் வயசானவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய முகம் யங்ஸ்டர் மாதிரி மலர்ந்திருக்கும். சில இளைஞர்கள் முதியவங்கள் மாதிரி பாக்குறதுக்கு இருப்பாங்க. கவலைகளும் பயத்தின் பழக்கமும் அவங்கள முதுமை அடைய செய்யுது. சூழ்நிலைகள் பெருசா இருக்கலாம், ஆனா ஆன்மீக சூழ்நிலைகளை விட பெருசு. சோ 2வது கேள்வி என்ன? நெற்றியில் ஆன்மீக ஒளியின் பிரகாசம், அதாவது பேஃபிகர் பாட்ஷாவினுடைய அடையாளம் இதுதான். ஆனா அந்த பிரச்சனைகள் உள்ளத்தில் சிம்மாசனத்துல உட்காரக்கூடாது, அவ உள்ள குடியேறிடக்கூடாது. 3வது கேள்வி, இரட்டை கிரீடம் அணிந்தவர்னு யாரு சொல்லுவாங்க? இப்போ சுயராசிய அதிகாரியாக இருப்பவர், எதிர்காலத்துல விஸ்வராஜ்ய அதிகாரி. இப்போ சுயராசிய அதிகாரினா 5 விஷயங்கள்ல ராஜாவா இருப்பாரு. எது? உடல், மனம், புத்தி, சம்ஸ்காரம், அப்புறம் கர்மேந்திரியங்கள். இது எல்லாத்தின் மேல கட்டுப்பாடு இருக்கக்கூடியவர் தான் சுயராசிய அதிகாரி. அதனால ஒரு கிரீடம் சுயராஜ்யத்தின் கிரீடம், இன்னொன்னு எதிர்கால ராஜ்ய பாக்கியத்தின் கிரீடம். இப்போ சுயராஜ்யம் இல்லைன்னா 1 மணி நேரம் யோகா செய்யணும்னு நினைச்சாலும் மனசு குறுக்கிடக்கூடாது. நேற்றைக்கு முரளியில என்ன இருந்தது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் கூட மனசை அமைதிப்படுத்த முடியலைன்னா எதிர்கால ராஜ்யம் எப்படி கிடைக்கும்? சைக்கிளே ஓட்ட தெரியல, ஆனா விமான ஓட்டுநர் உரிமம் பெற வரிசையில நிக்கிறோம் பைலட் ஆகணும்னு. முதல்ல குறைந்தபட்சம் சைக்கிளையாவது கத்துக்கணும், இல்லையா? அதனால சுயராஜ்ய அதிகாரியின் போதையும் பயிற்சியும் இருக்கணும். நேற்றைய அவ்யக்த முரளி, மனதை கட்டுப்படுத்துங்கள், மனதை வசப்படுத்துங்கள், மனதின் எஜமானராக இருங்கள், மனச நன்மனா மாத்திக்கணும், எங்க வைக்க விரும்புறோமோ அங்க வைக்கணும். அப்படின்னா இந்த 2 என்னது? கிரீடங்கள். இப்போ விகாரங்களின் மீது வெற்றி அடையணும். இன்னைக்கு காலையிலான சாக்கார முரளி, உலகத்துல ராவணனை எரிக்கிறாங்க. ராவணனுக்கு எத்தனை தலைகள்? 10. 5 விகாரங்கள் பெண்ணினுடையது, 5 விகாரங்கள் ஆணினுடையது. இந்த பதில விட்டுடுங்க. ராவணனுக்கு 5 தத்துவங்கள் மட்டுமேங்கிறது எங்க எழுதப்பட்டிருக்கு? 5 தத்துவங்களுக்கும் ராவணனுக்கும் என்ன சம்பந்தம்? பக்தி மார்க்கத்துல ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதன் அர்த்தம் என்ன? முதல் காரணம் 10 திசைகள். அந்த 10 திசைகள் எது? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, மேல் திசை, கீழ் திசை. மொத்தம் 10 திசை. அந்த 10 திசைகள் மீதும் அவனுக்கு ஆதிக்கம் இருந்தது, அதனால அவனுக்கு 10 தலைகள்னு சொன்னாங்க. 2வது காரணம் என்ன? 4 வேதங்களும் 6 வேதாங்கங்களும். 4 வேதங்கள்லயும் 6 வேதாங்கங்கள்லயும் புலமை பெற்றவங்கிறதுனால அவனுக்கு 10 தலைகள். பாருங்க எவ்வளவு ரீசன் இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஒரு ரீசன் தான் நினைச்சிட்டு இருந்தோம் ராவணனுக்கு, ஆனா இப்போ ஒவ்வொரு ரீசனா சொல்லிட்டு இருக்காரு பிரதர். 3வது காரணம் அசாதாரண புத்திசாலித்தனம், மிகுந்த அறிவுத்திறன், அபாரமான நினைவாற்றல், எல்லா திசைகளிலும் பார்வை இருக்கு. சாதாரண மனுஷனுக்கு ஒரு மூளைதான் இருக்கும், ஆனா இவனுக்கு 10 மூளைகள் இருக்கிற மாதிரி. அதாவது நினைவாற்றல் ரொம்ப ஜாஸ்தி. சாதாரண மனிதனினுடைய அறிவுத்திறனையும் நினைவாற்றலையும் விட பல மடங்கு அதிகம். ஒரு முறை படிச்சாலே போதும், சாதாரண மனுஷன் 10 முறை படிச்சாலும் நினைவுல இருக்காது. அடுத்து 4வது காரணம் காமம், கோபம், பேராசை, மோகம், அகங்காரம். இந்த 5 மதம், மாயை, துவேஷம், சுயநலம். அப்புறம் 5வது பயம் இல்லைன்னா வெறுப்பு. அதுக்கான குறியீடு அதுதான். சோ இதுதான் இந்த 4 ரீசன். அதுக்கப்புறம் பிரம்மா குமாரி தத்துவத்தில் பெண்களின் 5 விகாரங்கள், ஆண்களின் 5 விகாரங்கள். அதனால ராவணனின் தலைகளுக்கான மொத்த காரணங்கள் என்ன? 5. இத அழிக்கிறது, இத முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது, இத தகனம் செய்யறது, இதுதான் சுயராசி அதிகாரம். அடுத்தது இரட்டை கிரீடதாரியின் அனுபவம் இல்லைன்னா அதன் அடையாளம் என்ன? இரட்டை கிரீடதாரியினுடைய அனுபவம் இல்லைன்னா அதனுடைய அடையாளம் என்ன? கவலை, மன அழுத்தம், சுமை, அமைதியின்மை, சிந்தனை, இது எல்லாமே கோடுகளா தெரியும். டென்ஷன், குப்பை கூடை. இந்த கூடையில என்னென்ன இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு கூடையின் படத்தை வரையணும். ஆக்டிவிட்டி சொல்றாரு, ஒரு கூடையின் படத்தை வரையணும். அதுல
யார் என்ன சொன்னாங்க, யார் மரியாதை கொடுக்கல, எதிர்காலத்துல என்ன ஆகும்னு எழுதுங்க. உங்கள் கவலைகளை வந்து அதுல எழுதணும். இவங்க ஏன் மாறுறதில்லைன்னு எழுதுங்க. இது கண்ணுக்கு தெரியாத கூடை, ஆனா கழுத்தை வந்து குனிய செய்யுது. இந்த கூடை எப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியாதது. அதனால எல்லாருமே படம் வந்து வரைங்க. எந்த படத்தை வரைவீங்க? கூடை. யார்கிட்ட பேப்பர் பேனா இல்லையோ அவங்க வந்து கண்டிப்பா அதை வச்சிருக்கணும். உண்மையில மனுஷன் வந்து துயரத்தால துயரப்படுறது கிடையாது, துயரத்தின் கற்பனையாலதான் அதிகம் துயரப்படுறான். எவ்வளோ ஆழமான வார்த்தை. மனிதன் துயரத்தால துயரப்படுறது கிடையாது, துயரத்தின் கற்பனையாலதான் அதிகம் வந்து கஷ்டப்படுறான். எதனால வந்து கஷ்டப்படுறான்? அந்த கஷ்டத்தினுடைய கற்பனை. துயரம் கொடுக்கும் துன்பத்தை விட துயரத்தின் கற்பனை வந்து அதிக துன்பம் தருது. அதனால ஒரு கூடைய வரையலாம். அதுல நம்ம வாழ்க்கையின் என்னென்ன இருக்குன்னு எழுதுவோம். கவலை, பதற்றம், அக்கறை, அச்சம், இது எல்லாமே கெட்ட விஷயங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, தேவையானவையாவும் இருக்கலாம். எல்லாரும் வரையணும். கீழே வந்து ஒரே ஒரு வரி எழுதுங்க, பாபாவின் பொறுப்பு. இது எல்லாமே யாருடைய பொறுப்பு? பாபாவின் பொறுப்பு. இன்னொரு கவலையும் இருக்கு, LSSB, டிஜிட்டல் பேங்கிங். இது டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. டிஜிட்டல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான அழுத்த மறந்துடாதீங்க. யாருடைய பிச்சைக்காரர்கள்? எந்த வகை பிச்சைக்காரர்கள்? டிஜிட்டல் பிச்சைக்காரர்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சோ LSSB இல்லையா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். சோ LSSB இன் பிச்சைக்காரர்கள், டிஜிட்டல் பிச்சைக்காரர்கள். நாம நல்லா பேசணும் தானே, நாம நல்லா தானே செஞ்சோம் தானே, எங்களோட டான்ஸ் நல்லா இருந்தது தானே, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல இருந்துதான் எங்களுக்கு ஊக்கம் கிடைக்குது. எங்க ஊக்கம் வந்து உங்க ஷேரிங்க வந்து பேஸ் பண்ணி இருக்கு. இல்லைன்னா நாங்க வந்து ஊக்கம் இல்லாம போயிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஆதரவாலதான் எங்களோட வயிறு நிறையுது. மேலும் பெல், நாங்க புதுசா ஏதாவது பதிவிட்டா உங்களுக்கு தெரியணும். அதனால இவங்க வந்து புதிய வகை பிச்சைக்காரர்கள். எவ்வளவு புதுசா சொல்றாரு பாருங்க. இவங்களை வந்து டிஜிட்டல் பிச்சைக்காரர்கள்னு சொல்றாங்க. LSSB 21ஆம் நூற்றாண்டின் புதிய பிச்சைக்காரர்கள், இல்ல நவீன பிச்சைக்காரர்கள்னு சொல்லலாம். இல்லைன்னா சர்வதேச பிச்சைக்காரர்கள். அப்படின்னா கேள்வி என்ன? இரட்டை கிரீடம். எல்லாரும் அதை எடுத்தீங்களா? கீழே என்ன எழுதுனீங்க? பாபாவின் பொறுப்பு. கூடை வரைஞ்சு அதுல வந்து கவலை, பதற்றம், அச்சம் அது மாதிரி எழுதி இது எல்லாமே பாபாவின் பொறுப்புன்னு எழுதணும். எல்லாத்தையும் நீங்களே செய்ய போறீங்களா? பரமாத்மா விடுமுறைக்கு போயிட்டாரா? அவர் விடுமுறைக்கு போயிட்டாரா? சிவபாபாவுக்கு வயசாயிடுச்சா? அவர் இன்னும் விடுமுறைக்கு போகல, அவர் இப்பவும் இருக்காரு. அதனால நடிக்கும் கடவுள் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நடிக்கும் பரமாத்மா, நடிக்கும் இயக்குனர், தேவன் இன்னும் இருக்காரு. வெளிநாட்டுல ஒரு புரட்சி ஏற்பட்டப்போ மாபெரும் தத்துவ ஞானி ஃபெட்ரிக் நீட்சே வந்து காட் இஸ் டெட்ன்னு சொல்லி எழுதினாரு. அறிவியல் யுகம் வந்து தொடங்கின போது, புதுசா கண்டுபிடிப்புகள் வர தொடங்கின போது மக்கள் வந்து இதுவரை செஞ்ச எல்லாமே மூட நம்பிக்கைகள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சிட்டு இருந்த எல்லாமே அந்த காலத்துல கிறிஸ்துவ மதத்துல மற்ற மதங்களும் இருந்துச்சு. அப்போ வந்து ஃபெட்ரிக் நீட்சே வந்து காட் இஸ் டெட் அப்படின்னு எழுதினாரு. அவருக்கு ஆதரவா ஏராளமான கட்டுரைகள், ஏராளமான மக்கள் வந்து இருந்தாங்க. அந்த நேரத்துல அறிவியல் ஏற்கனவே பிறந்துடுச்சு. புதிய கண்டுபிடிப்புகள் தினமும் வந்துட்டு இருந்துச்சு. அதனால இதுவரை மதத்தின் பெயர்ல செய்யப்பட்ட பழமைவாதமான எல்லாமே தவறுன்னு ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சு. காட் இஸ் டெட். ஆனா நீட்சேக்கு தெரியல இறைவனும் வருவார், அவர் இருக்கிறார் அப்படின்னு. மேலும் இந்தியாவுல ஆன்மீகத்தை பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது. அதனால இரட்டை கிரீடத்தின் அனுபவம் இல்லைன்னா அதனுடைய அடையாளம் என்ன? நெற்றியில கவலை, மன அழுத்தம், சுமை, அமைதியின்மை, கவலையின் கோடுகள். அங்க ரெண்டு விஷயங்கள்ல ஒண்ணுதான் உட்கார முடியும். ஒண்ணு கிரீடம் உட்காரும், இல்லைன்னா கூட உட்காரும். தலையோடு வெறுமையா இருக்காது. அங்க கிரீடம் இல்லைன்னா கூட இருக்கு. நெக்ஸ்ட் 5வது கேள்வி. முழு கல்பத்திலும் இரட்டை கிரீடம் அணியும் பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு, சங்கம் யுகத்தின் பிராமண குழந்தைங்களுக்கு. இந்த இரட்டை கிரீடம்ங்கிறது சித்தத்தின் சம்பாதிப்பு. இது வெளிப்புற கிரீடம் கிடையாது. சங்கம் யுகத்துல யாரு? பிராமண குழந்தைங்க நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலையிலான சாக்கார முரளி, பாரதத்தின் மகிமை அளவிட முடியாதது.
மேலும் ஒருவரின் மகிமையும் அளவிட முடியாதது இல்லையா? பகவானின் மகிமை அளவிட முடியாதது. இப்போ உடனே எழுதுங்க, மகிமை அளவிட முடியாத 10 விஷயங்கள். முரளியின் அடிப்படையிலோ இல்ல முழு ஞானத்தின் அடிப்படையிலோ எழுதுங்க. எதையாவது தலைகீழா எழுதாதீங்க, யோசிச்சு எழுதுங்க. உலகளாவிய சத்தியங்கள் என்னவோ அதை எழுதணும். முரளிகள்ல வந்திருக்கணும், இல்ல அப்படியா இருக்கக்கூடியவையா இருக்கணும். மகிமை அளவிட முடியாதது இல்லையா? இன்னைக்கு முரளியில 2 விஷயங்கள் வந்திருக்கு, தந்தை மற்றும் பாரதம். நீங்க இன்னும் 8 விஷயங்களை எழுதணும். எவ்வளவு அதிகம் யோசிக்கிறீங்களோ, இல்ல யோசிக்காம எழுதணும். அதிகம் யோசிச்சா பேனா நின்னுடும். அதாவது சதபாத், சென்டிபீட் தெரியும் இல்லையா? சதபாத், அதுக்கு 100 கால்கள் இருக்கும். காலை ஆயிடுச்சு, மார்னிங் வாக் செய்யல, சதபாத் வெளியே வந்துச்சு. அப்போ ஒரு நரி அதை பார்த்துச்சு. அந்த நரிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, உனக்கு 100 கால்கள், எங்களுக்கு 2 கால்கள் தான். எங்களுக்கு தெரியும், முதல்ல ஒரு காலை வைப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு காலை வைப்போம். ஆனா உனக்கு எப்படி தெரியுது எந்த காலை முதல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் 2வது 3வது? உனக்கும் 100 கால் இருக்கே அப்படின்னு அந்த நரி கேட்டுச்சு. அப்போ அந்த சென்டிபீட் உடனே நின்னுடுச்சு, ஆழ்ந்து சிந்திக்க தொடங்குச்சு. இது பத்தி நான் எப்பவும் யோசிச்சதே இல்லையே, நான் எந்த காலை முதல்ல வைக்கிறேன், அதுக்கப்புறம் எதை 2வது 3வது வைக்கிறேன்னு நினைச்சது. இப்போது நான் பயிற்சி செய்கிறேன்னு சொல்லுச்சு. நரி என்ன சொல்லுச்சு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சென்டிபீட் ஒவ்வொரு காலையும் விழிப்புணர்வோட வச்சுச்சு, 1 2. அதுக்கப்புறம் திடீர்னு கீழே விழுந்துடுச்சு. அது எந்த பழக்கத்தை உருவாக்குச்சு, எண்ணிக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அது நினைச்சது, இது செய்ய எனக்கு அவசியம் இல்ல, இது இயல்பாவே நடக்குது, நான் 100 கால்கள்ல நடக்கிறது இயல்பு தானே, அதை எண்ண வேண்டிய அவசியமே இல்லையேன்னு அது யோசிச்சுச்சு. அப்ப 100 கால்களால நடக்கிறது என் இயல்பு, நான் என்ன தொடங்கினா மனசுக்குள்ள ஒரு தடை உருவாகிடும். சோ முதலாவது எதுனா பாரதத்தின் மகிமை அளவிட முடியாதது, 2வது தந்தை, 3வது ஞானம். அப்போ யார் ஞானம் என்று எழுதியது? சொர்க்கத்தின் மகிமை. அப்புறம் மதுவன். இப்படியே நம்ம ஆன்மீகத்துல எண்ணிட்டே போனா 200 கூட வரும். அப்போ கர்மங்கள், நற்குணங்கள், அதனுடைய மகிமை அளவிட முடியாதது. சங்கம யுகம், பிரம்மா குமார், பிரம்மா பாபா, ஜெகதாம்பா, கீதை, ஸ்ரீமத், சேவை, சுயநலமற்ற சேவை, டிராமா, தேவதை, உணவு, இயற்கை. இந்த மாதிரி முரளியில எங்காவது வந்திருக்கா? அறிவியலின் மகிமை கூட இருக்கு, அளவிட முடியாதது. ஆனா அது கூட இன்னும் பகவானை இணைக்கல, இயற்கையையும் இணைக்கல. பிரம்மா, உணவு, இன்னும் என்னென்ன பெருபேறுகளின் மகிமை இருக்கு. கோவில், எந்த கோவில்? பவித்ரம், யஜ்யம், இயற்கையினுடைய மகிமை. இந்த மாதிரி இருக்கலாம் நமக்கு. அடுத்து பரமாத்மான்னு எடுத்துக்கிட்டா, பரமாத்மா அன்பு, பரமாத்மா ஈர்ப்பு, பரமாத்மா உணர்வு, பரமாத்மா சமர்ப்பணம், இது எல்லாமே வந்துடும் இல்லையா? அப்படின்னா பதில் என்ன? சங்கம யுகத்தின் பிராமண குழந்தைங்க. அடுத்து பிரம்மா பாபா வாழ்க்கையில எந்த சிறப்பை நாம ஃபாலோ பண்ணணும்? எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாலும் கவலை இல்லாம நிலையா அடியோடு அடி வச்சு நடக்கிறது. இப்போ உங்க டைரியில ஒரு புதிய பக்கத்தை கிழிச்சுக்கோங்க. அந்த புதிய பக்கத்தை உங்கள் பாதத்தின் கீழே வைங்க. அதுக்கப்புறம் பேனாவால உங்க பாதத்தை, அந்த வடிவத்தை வரையணும். என்ன செய்யணும்னு புரிஞ்சுதா? இந்த பக்கம் சின்னதா இருக்கு, டைரி எப்பவும் பெருசா வச்சுக்கோங்க. எல்லாருமே செய்யலாம். அந்த டைரியில இருக்கிற ஒரு பேப்பரை கிழிச்சு ஒரு ஃப்ரெஷ் பேஜ்ல உங்க பாதத்தை வச்சு உங்க பாதத்தினுடைய அச்சை வரையணும், அந்த டைரியிலயோ பேப்பர்லயோ. அதுக்கு மேல எந்தெந்த விஷயங்கள்ல எழுதணும்? ஃபாலோ ஃபாதர், ஃபுட் ஸ்டெப் பை ஃபுட் ஸ்டெப், அடியோட அடி எடுத்து வைக்கிறேன், இப்படி நீங்க எழுதணும். ஓகேவா? பொறுப்புகள் அதிகமா இருக்கலாம், ஆனா பொறுப்பு சுமையா மாறக்கூடாது. கவலையால வேலை விரைவா நடக்கிறது கிடையாது. கவலை மனிதனை சோர்வடைய செய்யுது. ஏன் 2 பேர் ஒரே வேலையை செஞ்சாலும் ஒருத்தர் சோர்வடைகிறாரு, இன்னொருத்தர் சோர்வடைகிறது இல்ல? அப்ப ஒரு சங்கல்பம், ஒரு மனப்பாங்கு, இதுதான் சாதனையின் பரிசோதனைகள், இதுதான் தேர்வு.
நாங்க பாபா கிட்ட எங்களை சக்திவானம் ஆக்குங்கன்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையில சூழ்நிலைகளும் பரீட்சைகளும் வரும்போது நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேக்குறோம். நீங்க தானே கூப்பிட்டீங்க, அந்த பரீட்சை என்ன சொல்லுது, நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, என்ன சக்திவானா மாத்துங்கன்னு சொன்னீங்க, அதுக்காகத்தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ எல்லாமே சாதகமா இருக்கும்போது, எல்லாரும் பாராட்டுறவங்களா இருக்கும்போது, எல்லா வசதிகள், ஒத்துழைப்பாளர்கள், அமைதியா இருக்கும்போது அப்ப புருஷார்த்தம் பண்றோம். அதுல என்ன மகிமை இருக்கு? மகிமை எப்போ இருக்கு? சூழ்நிலைகள் எதிர்மறையா மாறும்போது, மக்கள் எதிர் திசையில நடந்துட்டு இருக்கும் போது. இருந்தாலும் மனுஷன் நிலையா நிக்கிறான், உடல் மேல் கீழ் அசைஞ்சாலும், இல்லையா? சோ படிப்பு, சேவை, ஸ்ரீமத், தியாகம், தவம், அன்பு, இதுல எந்த சொல்லையும் எழுதக்கூடாது. புதுசா ஏதாவது ஒரு சொல்ல எழுதுங்க. புதுசா ஒரு பாயிண்ட், யாருக்கும் தெரியாத ஒரு பாயிண்ட் எழுதுங்க. நமக்கே தெரியாத ஒரு பாயிண்ட் எழுதுங்க. அதாவது நாமே இதே பாயிண்ட்ல தொடர்ந்து எழுதிட்டு இருந்துச்சுன்னா எந்த மாற்றமும் வராது. வார்த்தைகள் மாறாத வரை மாற்றம் வராது. அதே வார்த்தைகளை தொடர்ந்து எழுதினா என்ன ஆகும்? ஒண்ணும் இல்ல, அதுக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. புதுசா ஏதாவது எழுதுங்க. முகம் நம்முடையது, ஆனா வார்த்தைகள் பாபாவுடையது. இப்படிப்பட்ட ஏதாவது நீங்க எழுதணும். பேஃபிகரா இருக்கிறதுனா பொறுப்பில்லாதவரா இருக்கிறது கிடையாது. பேஃபிகர்னா கடமைய செஞ்சுட்டு இருக்க கூடியவர், சுறுசுறுப்பா இருக்காரு, செயலற்ற நிலை கிடையாது, உள்ளிருந்து சமர்ப்பண உணர்வு, எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு, இல்லையா? ஒரு முறை ரமண மகரிஷி ஒரு கதை சொன்னாரு. ஒருவேளை அது கற்பனை கதையா இருக்கலாம். தமிழ்ல ஒரு பெரிய கவிஞர் இருந்தாரு. அவருடைய பெயர் நக்கீரர். அவர் ஆழ்ந்த தியானத்துல தவத்துல இருந்தாரு. திடீர்னு அவருடைய கண் திறந்துச்சு. ஒரு மரத்தின் இலை ஒன்று உடைஞ்சு விழுறத பார்த்தாரு. அங்க ஒரு நதி இருந்தது. இலையின் பாதி நதியில விழுந்தது, பாதி தரையில விழுந்தது. இயற்கையின் இந்த அதிசய நிகழ்வை அவர் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாரு. நதியில விழுந்த இலையின் ஒரு பகுதி மீனா மாறுச்சு, தரையில விழுந்த பகுதி ஒரு பகுதி பறவையா மாறுச்சு. இத பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இது என்ன நடந்தது? அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, அந்த ரெண்டுக்கும் சண்டை நடக்குது. பறவை மேல பறக்குது, மீன் அந்த இலைய கீழே இழுக்குது. அவர் பார்த்துட்டே இருந்தாரு. அதே கணத்துல அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அதாவது பார்த்துட்டு இருந்த அந்த நிலை மறைஞ்சிருச்சு. அவர் ஒரு குகைக்குள்ள சிறைப்பிடிக்கப்பட்டாரு. அங்க ஏற்கனவே 999 கைதிகள் இருந்தாங்க. ஒரு சீடர் ரமண மகரிஷியுடன் கேட்டாரு, இது என்ன, இது எப்படிப்பட்ட அதிசயமான கதை? அவர் சொன்னாரு, இது யோக பிரஷ்டனின் கதை. எதுக்கான கதை? யோக பிரஷ்டனின் கதை. அவர் அவருடைய தியானத்தை செஞ்சுட்டு இருந்தாரு. உனக்கு இதையெல்லாம் பார்த்து என்ன வேலை? எங்க என்ன நடக்குது? யார் என்ன ஆகுறாங்க? யார் எப்படி மாறுறாங்க? இந்த கதை ஒருவேளை கற்பனையா இருக்கலாம், இப்படியெல்லாம் நடக்காது. ஆனா அவர் பார்த்துட்டே இருந்தாரு என்ன நடக்குதுன்னு. அமைதியா தன்னுடைய தியானத்தை செஞ்சிருக்க வேண்டியது தானே. அதனாலதான் நக்கீரர் தமிழின் மாபெரும் கவிஞர்னு சொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த குகையில சிறைபிடிக்கப்பட்டாரு. அங்க ஏற்கனவே அவரை மாதிரியே யோக பிரஷ்டர்கள் இருந்தாங்க. ஒருவேளை யாரோ மொபைல் காரணமா சிறைப்பட்டிருப்பாரு, யாரோ யூடியூப் காரணமா, யாரோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டே அதாவது இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அப்போ வெளிப்புற விஷயங்கள் கவனத்தை ஈர்த்துது. இப்ப மொபைல், யூடியூப், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இப்படிப்பட்ட கைதிகள் எல்லாருமே அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க அவர் ஒரு மகா காவியம் எழுதினாரு. நக்கீரர் தமிழ்ல ஒரு மாபெரும் காவியத்தை எழுதினாரு. அதுல பகவான்னு கருதப்படும் முருகனின் மகிமைய பாடினாரு. அதை எழுதினதுக்கு அப்புறம் அவர் விடுதலை அடைஞ்சாரு. அங்க இருந்த அந்த 999 கைதிகளுக்கும் விடுதலை கிடைச்சது. அந்த காவியத்தின் பெயரும் இருக்கு, திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைன்னு தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட உச்சரிப்புல சொல்லுவாங்க. அந்த நூலை அவர் இயற்றி இருக்காரு. அதுல பகவான் முருகனின் மகிமை இருக்கு. அதை எழுதினதுக்கு அப்புறம் அவருக்கு விடுதலை கிடைச்சது. மற்ற எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க காரணமானாரு. அப்படின்னா விடுதலைக்கு காரணம் என்ன? எழுதுறது. அதனால எழுதுறதும் நிறுத்தக்கூடாது. வாயால பேசணும், காதால கேட்கணும், கண்களால படிக்கணும், கையால எழுதணும். இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் முரளியில. இன்னும் 4 மனனம் பண்ணணும், சர்ச்சை பண்ணணும்,
புரிஞ்சுக்கணும், கடைசியா தாரணை பண்ணணும், நடைமுறையில செயல்படுத்தணும். அப்ப முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். அதனால இந்த முரளியோட இந்த 8 விஷயங்களும் தினமும் நடக்கணும். ஞானத்தோட 8 விஷயங்கள் இருக்கணும். நம்ம கண்கள் படிக்கணும், நம்ம காதுகள் கேட்கணும், வாய் பேசணும், கைகள் எழுதணும், மனனம் செய்யணும், டிஸ்கஷன் பண்ணணும். முரளியில ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதை பத்தி விவாதம் பண்ணுங்க. இன்னைக்கு முரளியில இருக்கு, தந்தை உலக அதிகாரி, வேர்ல்ட் அத்தாரிட்டி. நான் எல்லாவற்றையும் அறிவேன், சாஸ்திரங்கள், கிரந்தம், வேதம் எல்லாத்தையுமே எனக்கு தெரியும். உலக அதிகாரி, எல்லா சாஸ்திரங்களுடைய சாரத்தை சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்பவர் சாட்சியா இருக்காரு, அவர் இந்த சக்கரத்துக்கு வெளியே இருக்காரு. அதனால இந்த சக்கரத்தை பத்தின முழு ஞானம் அவருக்கு இருக்கு. ஒரு காலத்தை பத்தினது மட்டும் கிடையாது, முக்கால ஞானமும் அவருக்கு இருக்கு. எப்படி எப்படி மதங்கள் உருவாச்சு, அந்த மதங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி பிரிவுகள் ஏற்பட்டுச்சு, இது எல்லாத்துக்கும் அவர் நேரடி சாட்சி. அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த முழு சிருஷ்டி சக்கரத்துல ரொம்ப கடினமான காலம் எது, திரேதா யுகத்தின் முடிவும் துவாபர யுகத்தின் தொடக்கமும். அது எப்படி நடந்துச்சு, அங்கிருந்து வரலாறு எப்படி விரிவடைஞ்சிச்சு, அது அவருக்கு தெரியும். பக்தி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, முதல்ல எப்போ ஆரம்பமாச்சு, கிருஷ்ண பக்தி இல்லையா? முதல்ல எது ஆரம்பமாச்சுன்னா கிருஷ்ண பக்தி. மத்தது எல்லாமே அதுக்கப்புறம் வந்ததுதான். கோவில்கள் எப்போ கட்டப்பட்டுச்சு, இந்தியாவுல பக்தி தெற்குல இருந்து தொடங்குச்சா வடக்குல இருந்து தொடங்குச்சா? பக்தி தென்னாட்டுல இருந்து தொடங்குச்சு. சோமநாதர் ரொம்ப பின்னாடிதான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே சந்திரகுப்த மௌரியர் காலம் வந்துருச்சு. அதே காலத்துல சிவலிங்க வழிபாடு காணப்படுது. ராதாகிருஷ்ணர் ரொம்ப பின்னாடி வந்தவங்க, அவங்களுடைய கோவில்களும் ரொம்ப பின்னாடிதான் கட்டப்பட்டுச்சு. வரலாறு என்ன, வரலாற்றை தெரிஞ்சிருக்கிறது அவசியம். அவருக்கு முழு வரலாறும் தெரியும். இந்தியாவுக்கு வெளியே இன்னைக்கு உலகத்துல சுமார் 4300 மதங்கள் இருக்கு. இது எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரே ஒரு மதம் இருந்தது, அந்த மதத்துல எப்படி பிரிவுகள் ஏற்பட்டுச்சு, ஒவ்வொரு மதத்திலயும் எப்படி உட்பிரிவுகள் உருவாச்சு, இது எல்லாமே பாபாவுக்கு தெரியும். முதல்ல மொழி என்னவா இருந்தது, அப்புறம் மொழிகள் எப்படி உருவாச்சு. அவருக்கு புவியியல் கூட தெரியும். மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு, 5ஆ 7ஆ? வரலாற்றுல குறிப்பிடப்பட்ட இன்னொரு கண்டமும் இருந்தது, லெமூரியா அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்ப மறைஞ்சிடுச்சு. லெமூரியாவை பத்தி குறிப்பே எங்கேயும் கிடையாது. அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். இத பத்தி மனனம் செய்யணும். நான் உலக அதிகாரி, ஞானக்கடல், அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம வாழ்க்கையை பத்தி அவருக்கு தெரியாது. நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறது அவருக்கு தெரியாது. நான் இந்த துறையில வேலை செய்யறேன், ஒருவேளை என்ன மறந்துட்டாரோன்னு நினைக்க வேண்டாம். அடுத்த கேள்வி, உடலின் கர்ம கணக்குகள் முடிவடையும் நேரத்தில் எந்த நிலையை வச்சிருக்கணும்? திடீர்னு ஒரு நோய், புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க, திடீர்னு ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வருது, அதன் பரிசோதனை தொடங்கி இருக்காங்க. அந்த காலகட்டத்துல மனுஷன் ரொம்ப கவலையில இருப்பான், சாப்பிடுறத குடிக்கிறத மறந்துடுவான். ஏதோ இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. டாக்டர் கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே பாதி பேர் அவங்களே கொஞ்சம் படிச்சிருவாங்க. இது கொஞ்சம் மோசமா தெரியுது, இதுல ஏதோ கோளாறு தெரியுது, எனக்கு ஏதோ இருக்கு, எனக்கே தெரியாது. உடல் தன்னுடைய கர்ம கணக்குகளை முடிச்சுக்கணும். ஆனா மனசு ஆன்மீக சுயமரியாதையிலையும் கவலையற்ற மகாராஜா நிலையிலையும் நிலையா இருக்கணும். இதன் பொருள் சிகிச்சை எடுக்க கூடாதுங்கிறது கிடையாது. ஆனா கவலையற்ற மகாராஜா நிலையில சாட்சி நிலையில இருக்கணும். உடலுக்கும் ஒரு பயணம் இருக்கு, அந்த உடலின் பயணத்தையும் பார்க்கணும். நோய்க்கு ஒரு பயணம் இருக்கு, அது Aல இருந்து தொடங்கி B வரைக்கும் போகுது. ஒரு சகோதரிய நாங்க பார்த்தோம், அவருக்கு மார்பக புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு வருஷம் கீமோதெரப்பி நடந்துச்சு. அதுல ரொம்பவே தனியா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த சேவாதாரியும் இல்ல, எந்த மாதாவும் இல்ல, அந்த சகோதரி மட்டும்தான். வயசு அதிகம்லாம் இல்ல, 20ல இருந்து 30 வயசுக்குள்ளதான் இருந்தாங்க. முதல்ல மருந்தகத்துக்கு போய் கீமோ மருந்துகளை வாங்குவாங்க. பிறகு கீமோ நாள்ல அவங்களாவே அட்மிட் ஆகி சாயந்தரம் வீட்டுக்கு போவாங்க, செக்அப் முடிச்சுட்டு. திரும்ப வருவாங்க அடுத்தடுத்த நாள். அப்புறம் ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க, அப்புறம் திரும்பி போவாங்க. திரும்ப ஒரு கீமோதெரப்பி இருக்கும். நடுவுல வாந்தி இல்லைன்னா வேற ஏதாவது ஏற்பட்டா அதுக்கும் வருவாங்க. அவர்கிட்ட எப்பவுமே யாரும் கூட இருந்ததில்லை. ஆனா ஒரு விஷயத்த நாங்க கவனிச்சோம், அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தாங்க. நான் என்ன செய்வேன், நான் தனியா இருக்கேன், யாராவது வேணும், ஒரு சேவாதாரி வேணும்னு ஒரு டைம் கூட அவங்க புகார் பண்ணினதே கிடையாது. எதுவுமே இல்ல. ஒரு வருஷம் முழுசும் தனியா கீமோதெரப்பி எடுத்தாங்க, குணமடைஞ்சிட்டாங்க. தலைமுடி முழுசும் உதிர்ந்துடுச்சு. இப்போ சந்திக்கிறாங்க, முடிஞ்சிடுச்சு. அதை பத்தி அவர் பேசுறதே இல்லை. ஆனா பலருக்கு சேவாதாரி வேணும், பக்கத்துல உட்காரணும், யாராவது வேணும், அழைச்சிட்டு போக யாராவது வேணும், சிக்கல் ஏற்பட்டா திரும்ப அழைச்சிட்டு வர யாராவது வேணும். ஆதாரம் ஆதாரம் ஆதாரம்.
இது நிராதாரத்தின் சாதனை. ஏதோ ஒரு சாக்கார முரளியில வந்திருக்கு, முழுவரை எனக்கு நினைவில்ல, தேடி பார்த்தா கிடைக்கும். இது நிராதாரத்தின் சாதனை. யாரும் தேவையில்லை, நாம தனிதான். யாரும் இல்லாத போது அவருடைய நினைவு இன்னும் தீவிரமாகும். இவ்வளோ பெரிய பரீட்சை, சிலர் அதை கேட்டாலே மயங்கி விழுந்துடுவாங்க. சரி, 3 பயணிகள் ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்க. நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க. அவங்கள ஒருத்தருக்கு அதிகாலையிலேயே கிளம்ப வேண்டி இருந்தது. அவர் காலையில 6 மணிக்கு கிளம்பிட்டாரு. மத்த 2 பேரு அங்கேயே இருந்தாங்க. அந்த இரவு உணவுல ஒரு இறந்த பாம்பு விழுந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க தங்கி இருந்த அந்த 2 பயணிகளும் இறந்துட்டாங்க. ஏதோ தவறு நடந்திருக்கலாம், ஆனா அதிகாலையிலேயே கிளம்பிய பயணி உயிரோட இருந்தாரு. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அதே ஹோட்டலுக்கு வந்தாரு. ஹோட்டல் உரிமையாளர் பார்த்து, அட நீங்களா, அந்த 3 பேர்ல நீங்க தானே இருந்தீங்க? அவரும் ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் அந்த உணவை சாப்பிட்டீங்கல்ல? ஆமா சாப்பிட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அந்த உணவு விஷம் ஆயிடுச்சு, பாம்பு காரணமா அந்த 2 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு செத்து போன சாப்பாட்ட அந்த 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அதுல 2 பேர் ஹோட்டல்ல தங்கி இருந்தவங்க இறந்துட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு இப்ப அந்த விஷயத்த கேள்விப்பட்டவரு என்னன்னு சொல்லி இறந்துட்டாரு. எப்போ? 2 வருஷத்துக்கு அப்புறம். இது எப்படி நடந்துச்சு? நிச்சயமா அவரு பாம்பின் விஷத்தால இறக்கல. மனுஷன் எதனால இறக்குறான்? அதிர்ச்சியினால, கற்பனையால. இப்போ எனக்கு என்ன ஆகும், இவ்வளவு பெரிய நோய் எனக்கு வந்துருச்சே. சோ 3 விஷயங்கள் இருக்கு. முதலாவது, வருஷத்துக்கு 1 முறை தவறாமல் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். 2வது, நோயே வராம இருக்க தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுக்கான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி எல்லாத்தையுமே கவனம் செலுத்தணும். 3வது, நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? வந்துருச்சு, இப்ப என்ன செய்யறது? கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருக்கணுமா? நான் ரொம்ப நல்லா இருந்தேன், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் எப்பவும் எனக்கு தான் இப்படி ஆகுது? மத்தவங்கள காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவோ சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகிறது இல்ல. நாங்க ஒரு குலோப் ஜாமுன் கூடுதலா சாப்பிட்டாலே எடை கூடிடுச்சு, கொஞ்சம் செஞ்சாலே இப்படி ஆயிடுது. அப்படின்னா நோய் வந்தா கேள்வி என்ன? உடலின் கர்ம கணக்குகள் முடிவடையும் நேரத்துல எந்த நிலையை வச்சிருக்கணும்? சரி, இது உடலின் கர்ம கணக்கும் கூட தான். Aல இருந்து Z வரையிலான ஒரு பயணம், அதை சாட்சியா இருந்து பார்க்கணும். இப்போ நோய் Aல தொடங்கி இருக்கு, Z வரைக்கும் போய் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் குணமாயிடுவேன். இந்த மனநிலை இல்லைன்னா சிலருக்கு சளி இருமல் வந்தாலே காப்பாத்துங்க, நான் இறந்து போயிடுவேன், எவ்வளோ வலி, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ சாட்சி பாவனை வேணும். இந்த உடல் ஒரு சூழ்நிலையை கடந்து போகுது. நான் ஆத்மா. எந்த பாடம்? அதே நான் ஆத்மா. இந்த ஒரு காரியத்துக்காக தான் தந்தை வந்திருக்கிறாரு. இன்னைக்கு முரளியில இருக்கு, ஆத்மாவின் பாடத்தை கற்பிக்கவே தந்தை வந்திருக்கிறார். அடுத்து 9வது கேள்வி, அமிர்த வேளையில எந்த சுயமரியாதையை நினைவுல வச்சிருக்கணும்? நான் இரட்டை கிரீடம் அணிந்த பேஃபிகர் பாட்ஷா ஆத்மா. அடுத்தது, பரீட்சை வரும்போது எந்த பார்வையை வச்சிருக்கணும்? அதை பார்த்து பயப்படக்கூடாது, அது நம்மள அனுபவசாலியா மாத்திரத்துக்கு வருது. ராஜயோகங்கிறது பார்வையின் விஞ்ஞானம். நம்ம பார்வையின் மேல வேலை செய்யணும், மேலும் அனுபவசாலியாக்கி முன்னேற்றுவதற்காக ஆசிரியர் அது. நிராகார் நிராதாரம் முரளியில வந்திருக்கு இல்லையா? நிராதாரத்தின் சாதனை, நிராதாரத்தின் புருஷார்த்தம். அதனால பரீட்சைகள் வந்தா பரீட்சையை எதிரின்னு நினைக்க கூடாது. பரீட்சை ஒரு எக்ஸ்ரே. நீ எங்க நிக்கிறங்கிறது அதை காட்ட வந்திருக்கு. பரீட்சை வருது, நாம நீ ஏன் வந்தன்னு கேக்குறோம். அது நீதானே என்ன கூப்பிட்ட, அதனாலதான் வந்தன்னு சொல்லுது. அது ஒரு கண்ணாடி. ஒரு நாள் புருஷோத்தம் பாய் எக்ஸ்ரே காட்டியிருந்தார் இல்லையா? அதுவும் ஒரு நல்ல சாதனை. 11வது கேள்வி, பாப்தாதா குழந்தைங்க எந்த விசேஷ வரதானத்தை நினைவுல வச்சிருக்க சொல்றாரு? இரட்டை கிரீடம் அணிந்த பேஃபிகர் பாட்ஷா. வரதானம்ங்கிறது ஒரு விஷயம், அது மந்திரம் கிடையாது. வரதானம்ங்கிறது சித்தத்தினுடைய திசை. அதனால திசை கிடைக்குது. அதிகாலையிலேயே ஏதாவது ஒன்ன படிச்சா அது நினைவுல இருக்கும், அதுக்கப்புறம் அது வாழ்க்கையா மாறிடும். வரதானம் கதவை திறக்குது. இந்த முரளியின் முக்கிய செய்தி என்ன? கடைசி கேள்வி. முதல்ல என்ன சொன்னோம்? கவலையை அவர்கிட்ட கொடுத்துடுங்க, கவலையற்ற நிலையை எடுத்துக்கோங்க. என்னுடையதுங்கிறது உன்னுடையதை மாத்தணும், பிரம்மா பாபாவை போல மாறணும், இரட்டை ஒளியா மாறணும், சுமை குறைஞ்சிடும். இதுதான் இன்னைக்கு முரளி. சரி, திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணலாம் இன்னைக்கு என்னென்ன கேட்டோன்னு. முதலாவது, உதடுகள், முகம், கண்கள். கண்கள் எப்பவும் ஏமாற்றாது, முகம் ஏமாற்றலாம். உதடுகளை நம்புறத விட்டுடுங்க.
அவங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது வேற. ஒரு கவிஞர் எழுதுறாரு, பேசுவது போலவே நடப்பவர் ஒருவர் எனக்கு கிடைத்தால் என் உடலையே துடப்பமாக மாற்றி அவருடைய முற்றத்தை நான் பெருக்குவேன். எவ்வளவு அழகான கவிதை. பேசுவது போலவே நடப்பவர் ஒருவர் எனக்கு கிடைத்தால் என் உடலையே துடைப்பமாக மாற்றி அவருடைய முற்றத்தை நான் பெருக்குவேன். இரண்டாவது, ராவணனை பத்தின விஷயங்களை பார்த்தோம். ராவணன் 10 தலைகளுக்கான 5 முக்கிய ரகசியங்கள் என்னென்ன இல்லையா? முதல் 10 திசைகள், அதனாலதான் ராவணனுக்கு 10 தலைகள் காமிச்சிருக்காங்க. இரண்டாவது 4 வேதங்கள் மற்றும் 6 வேதாகங்கள். மூன்றாவது அசாதாரண அறிவுத்திறன். நான்காவது எல்லா விகாரங்களும், காமம், கோபம், பேராசை, மோகம், அகங்காரம். அதுக்கப்புறம் மதம், மாயை, துவேஷம், பயம் அல்லது வெறுப்பு, சுயநலம். சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களின் 5 விகாரங்கள், ஆண்களின் 5 விகாரங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தோம் இல்லையா? ஒரு கூடையின் படம் வரையணும், அதுக்கு கீழே எழுதணும் இந்த எல்லா கவலைகளும். இப்படியும் செய்யலாம். உங்க எல்லா கவலைகளையும் எழுதி ஒரு உரையில போட்டு அதை மூடி பாபாவின் பொறுப்புன்னு சொல்லி பாபா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. பரமாத்மாவின் தபால் நிலையத்துல தபால் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அளவிட முடியாத மகிமை. யாருடைய மகிமை அளவிட முடியாதது? அதுக்கப்புறம் நவீன பிச்சைக்காரர்கள் யாரு? டிஜிட்டல் பிச்சைக்காரர்கள். அதாவது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் இவ்ளோ நல்லா பேசினேன், நீ ஒரு லைக் கூட போடலையே, இவ்ளோ நல்ல ஏன் பிக்சருக்கு நீ ஏன் லைக் அனுப்பல? குறைந்தபட்சம் அதையாவது அனுப்பி இருக்கணும்ல. அன்னையில இருந்து 2 நாளா கோபமா இருக்கேன், எத்தனை நாளா அனுப்பி வச்சிருக்கேன், இன்னும் ஒரு லைக் கூட வரல. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்த மறந்துடாதீங்க. இதுதான் டிஜிட்டல் பிச்சைக்காரர்கள். வேற என்ன பார்த்தோம்? ரமண மகரிஷியின் அந்த கதை. உனக்கு என்ன செய்யணும்? அமைதியா உட்கார்ந்து யோகம் பண்ணணும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? நக்கீரர். அதனால அது பறவையா மாறிடுச்சு, இது மீனா மாறிடுச்சுன்னு பார்த்துட்டே இருந்தாரு. நேரா குகைக்குள்ள போய் அடைக்கப்பட்டுட்டாரு. நல்லது. ஓம் சாந்தி.